ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தசம எண்களை எப்படி பின்னமாக மாற்றலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தசம எண்ணுனா என்னன்னு தெரியணும் நமக்கு. தசம எண்ணுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா புள்ளி வச்ச எண்கள் எல்லாமே தசம எண்கள் தான் சொல்லுவோம். உதாரணத்துக்கு 0.1, 0.2, 0.35. ஸோ இந்த மாதிரி புள்ளி வச்ச எண்கள் எல்லாமே தசம எண்களாக தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த தசம எண்ணை எப்படி நம்ம பின்னமா மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரைட் சைட்ல இருந்து பாருங்க எத்தனை டிஜிட்டுக்கு அப்புறம் புள்ளி வச்சிருக்கான்னு பாருங்க. ஒரு டிஜிட்டுக்கு அப்புறம் தான் புள்ளி இருக்கு. அதனால என்ன செய்வாங்கன்னா 1/10 இதை எழுதலாம். வகுக்கிறோம்னா 10ஆல வகுக்கிறோம். அதே மாதிரி இந்த அடுத்த சமயம் பாருங்க, அதை எப்படி எழுதுனா 2/10 எழுதலாம். ஏன்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க 1, 2 இங்க பாயிண்ட் வச்சிருக்காங்க. அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்கிறதால இது எப்படி எழுதுவாங்கன்னா 35/100. ஏன்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்கிறதால இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இந்த மாதிரி தசம எண்ணை பின்னமா எழுதலாம். இதே இந்த மாதிரி வகுத்துல கொடுத்துறாங்க 0.1/0.5 கொடுத்தாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அப்போ 10/5 எழுதலாம் இதை. ஸோ இதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்போ கட் பண்ணி 1 5s are 5, 2 5s are 10. இப்போ இதோட ஆன்சர் 2 எழுதலாம். ஸோ இதுதான் பேசிக்ஸ். இதை ஃபாலோ பண்ணி நம்ம சம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல் சம் பாருங்க 0.25 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்னவா மாற்ற போறோம்னா பின்னமா மாற்ற போறோம். ஸோ ரைட் சைட்ல இருந்து பாருங்க எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க. 1, 2 அதுக்கப்புறம் புள்ளி. அப்ப இது எப்படி எழுதுறாங்கன்னா 25/100 எழுதுவோம். ஏன்னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் பண்ணிக்கிறதால 100ஆல பண்ணணும். இதே ஒரு டிஜிட் இருந்ததுன்னா நீங்க 10ஆல பண்ணணும். ஸோ இப்போ இதை கட் பண்ணுங்க. 1 25s are 25, 4 25s are 100. அப்ப இது எப்படி எழுதலாம்னா 1/4 எழுதலாம். அடுத்த சம் பாருங்க. ஸோ இதுவே செக் பண்ணி பாருங்க எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க. அப்ப இது நம்ம எப்படி எழுதுவோம்னா 36/100 எழுதுவோம். ஸோ இதை கட் பண்ணலாம். 4ஆல கட் பண்ணலாம். 9 4 36, 25 4 100. அப்ப என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 9/25 கிடைக்கும். மூணாவது சம் பாருங்க. ரைட் சைட்ல செக் பண்ணுங்க. எதை கவனிக்கணும்னு பாத்தீங்கன்னா எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்களோ அதை பார்க்கணும். மேல என்ன நம்பர் இருக்கு அதை நம்ம அப்படியே எடுக்கணும். இப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்கிறதால நம்ம கீழே என்னன்னு எழுதணும் 100ன்னு எழுதணும். இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்கிறோம் 204ன்னு வந்துடும். ஸோ இப்போ இதை கட் பண்ண போறோம். கட் பண்ணா என்ன வரும் பாத்தீங்கன்னா 4 வாய்ப்பாட்டை கட் பண்ணலாம். 25 4 100, 51 4 204. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 51/25. இந்த சம்மு பாருங்க. ஸோ ரைட் சைட்ல இருந்து செக் பண்ணுங்க எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க பாருங்க. 1 2 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கிறதால அப்போ டிவைட்ல என்னன்னு எழுதுனா 1000 எழுதுவோம். ஏன்னா 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் பண்ணிக்கிறதால 1000 எழுதுவோம். இதே ஒரு டிஜிட்னா 10 எழுதுவோம், 2 டிஜிட்னா 100 எழுதுவோம், 3 டிஜிட்ன்றதால 1000 எழுதிருக்கோம். ஸோ மேல என்ன எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிருவோம். அந்த நம்பர் கூட ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கணும். இங்க ஸ்டார்டிங்ல இருந்து 0ல இருக்கிறதால 0 விட்டுட்டு இருக்கிற நம்பரை மட்டும் எழுதிக்கிறோம். இதே முன்னாடி ஏதாவது நம்பர் இருந்தா அந்த நம்பரை அப்படியே சேர்த்து எழுதிக்குவோம். இதுதான் அது ஃபைனலா நம்ம எடுத்து எழுதுறது. இப்போ கட் பண்ண போறோம். 1 2s are 2, 500 2s are 1000. அப்ப என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 1/500. ஸோ இதுதான் அதனுடைய பின்ன எண். பாருங்க இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தசம எண்ணை கொடுத்துட்டு பின்னமா மாத்த சொல்லியிருந்தாங்க. இங்குமே பாத்தீங்கன்னா தசம எண்ணை தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அது எதுல கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா பின்னமா கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னம் பகுதியில பாருங்க எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க பாருங்க. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்கிறதால நம்ம 10 மடங்கா எங்க சேர்க்கணும்னா தொகுதியில சேர்த்துக்கணும். அப்ப தொகுதியில சேர்க்கும் போது அதை எப்படி எழுதணும்னா எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க பாருங்க 1 2 புள்ளி. அப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருந்தால 1 × 100. கீழே இருக்கிறது நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இப்போ முன்னாடி எல்லாமே 0 இருக்கிறதால வெறும் 4 தான் இருக்கு. 4 மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 100/4 கட் பண்றோம். 1 4s are 4, 25 4s are 100. இப்போ ஆன்சர் 25. ஸோ இந்த கணக்கு பாருங்க. தசம எண் எங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா பின்னத்துல பகுதியில கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே போன கணக்கு மாதிரி தான்.
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ண போறோம்னா எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க பாருங்க. 1 2 3 அதுக்கப்புறம் தான் புள்ளி இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னா தொகுதியை வந்து 1000ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். ஏன்னா 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்கிறதால டிவைட் பை கீழே எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 மட்டும் தான் வரும். ஏன்னா முன்னாடி 0 இருக்கிறதால அந்த வெறும் நம்பர் மட்டும் எழுதிக்கிறோம். அதை மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணனா நமக்கு இது எவ்வளவு வரும்னு பார்த்தீங்கன்னா 4000 பை 5ன்னு வரும். 5ஆல கட் பண்றோம். 1 5 5 8 5 40. அப்போ ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா அதனுடைய எளிய வடிவம் 800. இந்த கணக்கை பாருங்க. 50 பை 2.5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப தசம எண்கள் வந்து இங்க பகுதியில் இருக்கிறதால எத்தனை ஸ்தானம் புள்ளி வச்சிருக்காங்க பாக்குறோம். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்குது. அப்ப தொகுதியில வந்து என்ன செய்வோம்னா 10ஆல பெருக்கிறோம். கீழே வந்து இருக்கிற நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். 25ன்னு எழுதிக்கிறோம். இப்ப கட் பண்றோம். 1 25 25 2 25 50. அப்ப 2 × 10 பெருக்குனீங்களா உங்களுக்கு வந்து 20ன்னு கிடைக்கும். இதனுடைய எளிய வடிவம். சாதாரணமா ஒரு தசம எண்ணை பின்னமா எப்படி மாத்துறதுன்னு பார்த்தோம். இங்கேயுமே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு தசம எண் கொடுத்துருக்காங்க. இந்த தசம எண் வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா சுழற்சி வடிவத்தில் இருக்கு. சுழற்சி வடிவம்னா என்னன்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ இங்க பாருங்க 0.3 மேல பார் இருக்குது. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து சுழற்சி வடிவம். இந்த 3 வந்து ரிப்பீட்டடா தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறது தான் சுழற்சி வடிவம்னு சொல்றாங்க. இந்த சுழற்சி தசம எண்ணை வந்து எப்படி எளிய வடிவத்தில் எழுதலாம்னு பாருங்க. இங்க பாருங்க ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கு மேல வந்து கோடு இருக்கிறதால அந்த நம்பரை 1 9ஆல வகுக்கிறோம். ஸோ இந்த கணக்கை பொறுத்துக்க ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார் செக் பண்ணுங்க. எத்தனை நம்பருக்கு மேல பார் இருக்கோ அத்தனை 9ஆல நம்ம வகுத்துடணும். ஒரு எண்ணுக்கு மேல பார் இருக்கிறதால ஒரு 9ஆல வகுக்கிறோம். ஸோ இதை கட் பண்ணோம்னா 4 3 3 3 9. ஸோ இதனுடைய எளிய வடிவம் 1/3. இந்த 0.15 பார் இந்த 2 நம்பருக்குமே சேர்த்து பார் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து சுழற்சி வடிவ தசம எண் தான். இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 0.15 15 15 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதனுடைய எளிய வடிவத்தை நம்ம எழுத போறோம். இங்க எத்தனை நம்பருக்கு மேல கோடு இருக்கு பார்த்தீங்கன்னா 2 நம்பருக்கு 1 5 2 நம்பருக்கு மேல கோடு இருக்கிறதால இந்த நம்பரை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ 2 நம்பர்ன்றதால 2 9ஆல வகுக்கிறோம். ஸோ இதை கட் பண்றோம். 3ஆவது வாய்ப்பாட்டில் கட் பண்ணோம்னா 3 பாஞ்சு 33 3 99. அப்போ இதனுடைய எளிய வடிவம் வந்து 5/33. இதே மெத்தட்ல 3வது சம் பாருங்க. 0.66 மேல கோடு பார் இருக்கு. அப்போ 2 நம்பருக்கு மேல கோடு இருக்கிறதால நம்ம எப்படி எழுதுவோம்னா இதை 66/2 எண்ணுக்கு மேல கோடு இருக்கிறதால 2 9ஆல வகுத்துறோம். இப்ப என்ன செய்யலாம்னா 3வது வாய்ப்பாட்டில் அடிக்கிறோம். 22 3 66 33 3 99. அப்ப என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 22/33. ஸோ இதுவே வந்து 11வது வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 2 11 22 3 11 33. அப்போ ஃபைனலா என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 2/3. அதுக்கு முன்னாடி கலப்பு சுழற்சி வடிவம்னா என்னன்னு பாருங்க. இந்த கணக்கு பாருங்க. 0.26 மேல ஒரு கோடு கொடுத்துருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இந்த தசம எண்கள்ல வந்து சில எண்கள் வந்து தொடர்ந்து வராம சில எண்கள் தொடர்ந்து வரும். அப்படி இருக்கிறது தான் வந்து கலப்பு சுழற்சி வடிவம்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம எளிமையா போடுறதுன்னு பாருங்க. ஸோ சின்ன லாஜிக் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கலப்பு சுழற்சி எண்கள் கொடுத்தாவே நீங்க ஈஸியா மாத்திடலாம். இப்போ எத்தனை எண்களுக்கு மேல கோடு இருக்குன்னு பாருங்க. ஒரு எண்களுக்கு மேல கோடு இருக்கிறதால நம்ம எத்தனை 9ஆல வகுக்குன்னு பாத்தீங்கன்னா 1 9ஆல வகுத்தரணும். இதே 2 எண்ணுக்கு மேல கோடு இருந்ததுன்னா 2 9ஆல வகுக்கணும். ஸோ கோடு இல்லாத எத்தனை எண்கள் இருக்கு பாருங்க. ஒரு எண்கள் கோடு இல்லாம இருக்கா, அதை அப்போ என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா 1 10ஆல அதை பெருக்கணும். இதே வந்து 2 எண்களுக்கு மேல கோடு இல்லாம இருந்ததுன்னா அதை அப்போ நம்ம என்ன செய்யணும்னா 100ஆல பெருக்கிடணும். ஸோ கீழே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். இப்போ அடுத்து மேல பாருங்க. இருக்கிற நம்பரை வந்து அப்படியே 26 எழுதிடுங்க. இந்த கோடு இல்லாத நம்பர் என்னவோ அதை வந்து மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மேல 24/9 × 10 90. இதை வந்து நம்ம 3வது வாய்ப்பாட்டில் கட் பண்ணலாம். 8 3 24. இதை 3ஆல கட் பண்ணீங்கன்னா 30 3 90. ஸோ இதை வந்து 2 டேபிளில் கட் பண்ணலாம். 4 2 8 5 2 30. அப்போ ஃபைனலா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 4/15. ஸோ இது இந்த
கலப்பு சுழற்சி வடிவத்துடைய எளிய வடிவம் வந்து 4/15. பாருங்க 0.3022 மேல கோடு கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு கலப்பு சுழற்சி தசம எண். இதை வந்து எளிய வடிவத்தில் எப்படி எழுதலான்னு பாருங்க. எத்தனை நம்பருக்கு மேல கோடு இருக்குதுன்னு பாருங்க. ஒரு நம்பருக்கு மேலதான் கோடு இருக்கு. அப்ப நம்ம எதால வகுக்க போறோம்னா 9ஆல வகுத்துடணும். ஏன்னா ஒரு எண்ணுக்கு மேல கோடு இருக்குதுல ஒரு 9ஆல வகுத்துடுறோம். கோடு இல்லாத எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க. 1 2 டிஜிட் இருக்கிறதால அதனால நம்ம என்ன செய்யறோம்னா 100ஆல பெருக்கிடணும். அப்படியே மேல வாங்க, இருக்கிற நம்பரை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. 102. நம்ம எதால மைனஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 30 மைனஸ் பண்ணிடுறோம். ஏன்னா கோடு இல்லாத நம்பர் இந்த 2 நம்பர், அதனால அதை மைனஸ் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 272 வகுத்தல் 900 கிடைக்கும். ஸோ இது என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா 2வது வாய்ப்பாடில் கட் பண்ணலாம். கட் பண்ணில என்ன கிடைக்குன்னா 13 2 26, பேலன்ஸ் 1 12, 6 2 12, அப்போ 36 வரும். கீழே கட் பண்ணீங்கன்னா 452 900 வரும். அப்போ ஸோ இதையுமே நீங்க என்ன பண்ணலாம்னா 2வது வாய்ப்பாடில் கட் பண்ணலாம். 6 2 12, பேலன்ஸ் 1 8 2 16. ஸோ கீழே கட் பண்றீங்க. 4 2 2 2 4, இங்க 5 இருக்கு. 5ல எத்தனை 2 இருக்கு பார்த்தீங்கன்னா 2 4, மேல பேலன்ஸ் 1 10 2 10. அப்போ ஃபைனலா இதனுடைய ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 68/225. பாருங்க 0.326 ஸோ 6க்கு 8க்கும் 2 எண்ணுக்கு மேலே வந்து கோடு இருக்கு. அப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பருக்கு மேல கோடு இருக்கு பார்த்தீங்கன்னா 2 நம்பருக்கு மேல கோடு இருக்கிறதால 2 9ஆல நம்ம என்ன பண்ணணும், அதை வகுத்துடணும். ஸோ கோடு இல்லாம எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க, 2 நம்பர் இருக்கு. அதனால 100ஆல பெருகிடுறோம். ஸோ அப்படியே இருக்கிற நம்பரை மேலே எழுதிடுறோம். 3 2 6 8. இது எதால கழிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கோடு இல்லாம எத்தனை நம்பர் இருக்கு அதை அப்படியே கழிச்சிட போறோம். கோடு இல்லாம என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 3 2ன்னு இருக்கு. ஸோ இதை கழிக்க போறோம். இதை கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 32 36ன்னு வரும். வகுத்தல் 99 × 100ன்னு வரும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா கட் பண்ண போறோம். கட் பண்ணல வாங்க. ஸோ இதில் எத்தனை 2 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 52 100 இருக்கு. ஸோ இதை கட் பண்ண போகிறோம். 4 2 2, பேலன்ஸு என்ன இருக்குன்னா 1 இருக்கு. 6 2 12. ஸோ இங்கே என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 4 2 2, பேலன்ஸ் 1 8 2 16. ஸோ திரும்ப எதால கட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 2வது வாய்ப்பாடில் கட் பண்ணலாம். 25 2 50. ஸோ இதை கட் பண்ண போகிறோம். 8 2 16, 0 9 2 18. அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 809 டிவைட் பை 9 × 25. இந்த 99 × 25 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 809 டிவைட் பை 2475ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்களா இந்த மெத்தடில் நீங்கள் எளிமையாக போட்டுடலாம்.